பண்ணி செம்மையா இருந்தது. அனிருத் சார் பாடினது எப்படி ரொம்ப உற்சாகமா இருந்தது. ஒரு டீசர் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல ரஜினி சார் எப்படி ரஜினி சார் பார்க்கும்போது பழையது பாக்குறாங்க. டீசர் வந்துருச்சு. அவங்க சொல்லது எப்படி இருக்குன்னா அது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஒரு மாசான இன்ட்ரடக்ஷன், ஒரு மாசான சீன் தான். ஸோ மறுபடியும் நம்ம வந்து ஒரு தெருக்கி விடுற மாதிரி ஒரு மாச தியேட்டர்ல பார்க்கலாம். காரை பார்க்கறதுக்கு இவ்வளவு ஜனம் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தலைவர் டைலாக்கு செம்மையா இருக்குது. அவரை பாக்குறப்ப இன்னும் அந்த 73 வயசுல அந்த உற்சாகம் டான்ஸு அதெல்லாம் பார்க்கப்போ ரொம்ப அருமையா இருக்குது. எனக்கு நாலு ஒரு 10 நிமிஷம் அவரை யாரும் பேச விடல. ஒன்லி விசில் சவுண்ட் மாஸ் அவ்வளவுதான். அந்த காது கிளியற அளவுக்கு சத்தம். ஸோ சூப்பரா இருந்தது எல்லாமே. ப்ரோ நேர்ல பாக்கும்போது ப்ரோ இப்படி இருக்கு ப்ரோ. எனக்கு ஞானவேல் ராஜா சார் வந்து முக்கியமா அவர் ஒரு டைரக்டரா இல்லாம ஒரு ரைட்டரா வந்து அவர் பேசினாரு. என்ன சொல்றதுன்னா எக்ஸாக்ட்லி சேயிங் தட் ஒரு டைரக்டர்னா ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் அவர் ஒரு ரைட்டர், ஒரு தமிழ் PhD முடிச்சவர். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை, இவருக்காக இந்த கதை எழுதும்போது எப்படி எழுதினார் அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலிங்கா சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் கண்டிப்பா சூப்பரா வரும். ஏன்னா வந்து பெரிய பெரிய பிக் ஸ்டார்ஸ் க்ரூ எல்லாருமே வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. லைக் அமிதாப் பச்சன், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் அனிருத் ப்ரோ மியூசிக், பிளஸ் வந்து ஞானவேல் ராஜா, அது மட்டும் இல்லாம லைக்கரா ப்ரொடக்ஷன் வேற. ஸோ கண்டிப்பா இது ஒரு பிக் பிளாக் பஸ்டரா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு சீரியஸா. அவர் வந்து லைக் அவரால் ஆடியோ லான்ச்க்கு லைக் டேரக்டா வர முடியல, ஆனா அவர் வீடியோ மூலமா வந்தாரு. ஸோ அவரோட விஷஸ் அவர் வந்து கன்வே பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. ஒரு 20-30 பேர் தான் ப்ரோ. அங்க அப்படியே தலையை இப்படி நடந்து அப்படி பார்த்தாரு பாரு ப்ரோ. ஐயோ என்ன கத்து, என்ன விசிலு பறக்குது ப்ரோ, அனலு அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் துஷாரா வந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரோ இல்லை, கத்துனாங்க. அதுக்கப்புறம் ரக்ஷன் வந்தாரு, அவருக்கும் அவ்வளோவா இன்ட்ரோ இல்லை. தலைவன் வந்தான் ப்ரோ. ஐயோ அண்ணலு பறக்கணுமே பார்க்கணுமே, நீங்க ஃபயரா இருந்துச்சு. வண்டி இப்படி கை காமிச்சு இப்படி கை காமிக்கிறாரு ப்ரோ. அது போதும் ப்ரோ, பாத்துறேன் ப்ரோ. ஒரு அடி பாத்துறேன் ப்ரோ, இப்படி பாத்துறேன் ப்ரோ. அது போதும் ப்ரோ எனக்கு. இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் மூணாவது தேர்ட் ஃபிலிமு. ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் கூட நடிச்சிட்டேன், செகண்ட் வந்து அஜித் சார் கூட நடிச்சிட்டேன், இப்போ தேர்ட் வந்து ரஜினி சார் கூட நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் நல்லா லீட் ரோல் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாங்க. ஒரு சேர் கூட கிடையாது, அந்த அளவுக்கு க்ரௌடா இருந்தது. இங்க பாக்குறப்போ இன்னைக்கு 10:30 மணி ஆகுது. இன்னும் அவர் தலைவரோட காரை பார்க்கறதுக்கு இவ்வளவு ஜனம் வந்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தலைவர் டைலாக்கு செம்மையா இருக்குது. அவரை பாக்குறப்போ இன்னும் அந்த 73 வயசுல அந்த உற்சாகம் டான்ஸு அதெல்லாம் பார்க்கப்போ ரொம்ப அருமையா இருக்குது. இன்னைக்கு 4 தலைமுறையில இன்னைக்கு நான், என்னோட அம்மா, என் பாட்டி, என்னோட மகன், இன்னைக்கு எல்லாருமே வந்து எத்தனை தலைமுறை வந்தால் தலைவரை போல தலைவருக்கு யாரும் ஈடாக முடியாது. எப்பவும் தலைவர் சில பேர் சொல்லலாம், ஆனா இது உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும் அவரோட பவர் எப்படி இருக்குதுன்னு. அனிருத் டான்ஸ் செம்மையா இருக்கு, மியூசிக் இன்னைக்கு ஆடாதவங்கெல்லாம் ஆடக்கூடியலாம் இருக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கு. எப்போ அக்டோபர் 10 வரும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து ஒரு 3 படத்தமா போலீஸா இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஃப்ரெண்ட் கேரக்டரா இருக்குது அவர் நடிக்கிறது. ஆனா போலீஸ்ங்கிறது வந்து நிறைய பேர் இதாகலாம். இன்னைக்கு அவருக்கு ஏற்ற போல வந்து அந்த போலீஸ் கெட்டப் வந்து நாங்க எதிர்பார்க்குறோம். ஜெயிலர்ல எனக்கு தர்பாரு தொடர்ந்து இந்த படத்துல போலீஸா இருக்காருன்னா அவருக்கு தனி ஸ்டைலு. இன்னைக்கு வந்து நிறைய படத்துல ஒரு போலீஸா இருக்கிறாரு, ஆனா இன்னும் தொடர்ந்து அவர் போலீஸா நடிக்கிறாரு. டிஃப்ரெண்டா இருக்கும். நாங்க எதிர்பார்க்கிறோம், ஜெயிலரோட அதிகமா எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அது நடக்கும். அது ஜெயிலரோடு இன்னைக்கு என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அதுக்கு மீறி வந்து இன்னைக்கு வேட்டை ஆட போறாரு. அக்டோபர் வந்து எல்லாரையோடையும் வேட்டை ஆட போறாரு. அதை வச்சு பாக்குறோம். நான் ஆக்சுவலி ஆடியோ லான்ச் போறதே ஆனா அன்எக்ஸ்பெக்டட்லி சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லைக் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கட்டும், அந்த மூவிக்கான இதுவா இருக்கும், எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. டிஃப்ரெண்டான ஒரு இன்ட்ரோ சாங்கு தலைவனுக்கு தலைமை போட்டிருக்கான். அதே மாதிரி பக்சன் சாங்கும் போட்டிருக்கான். செம்மையா இருக்கு ப்ரோ. பிஜிஎம்லாம் செம்மையா இருக்கும். படம் நல்லா இருக்கும் நம்புறேன் ப்ரோ. அதே மாதிரி ஒரு போலீஸ் இதுவா எடுத்துட்டு போயிருக்காங்க, ஜெயிலர் மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல ப்ரோ, ஜெயிலர் வந்து அவர் ஒரு காட் மாதிரி ஜெயிலர் மாதிரி இருக்கும். ஆனா இதுல அவர் வந்து எஸ்பி ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு ரோல் கொடுத்துட்டு குறி வச்சா அதை வேட்டையாடாம விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கும் நம்புறேன் ப்ரோ. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஞானவேலுக்காகவும் பார்க்கலாம்,
சொல்லவே வேணாம் சார். தலைவா கண்டிப்பா எல்லாரும் போய் பார்ப்போம் கண்டிப்பா. இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா படம் பார்த்தா தெரியும். எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க இந்த நேரத்துல படத்தை? இன்னும் நல்லா எதிர்பார்க்கிறோம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் படம் பார்த்தா. Thank you. அப்படிலாம் இல்ல, எல்லாமே நல்லா சூப்பரா பேசியிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பவும் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா போல்டா பேசிட்டு இருக்காரு. பார்க்கும்போது நான் ஒரு பூம் அப் ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து பேசும்போது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பேச உள்ள தலைவர் அப்படின்னு சொல்லி கத்தினாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கத்திக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் சென்று தான் அதுக்கப்புறம் எல்லாமே அமைதியானாங்க. நல்லா இருந்தது. தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. எல்லாமே சாங் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா சூப்பரா இருந்தது ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா வந்து தலைவரோட படம் மாதிரி பஞ்ச் எதுவுமே இல்ல. அதுக்கு எல்லாமே இருக்கு ப்ரோ, எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது ட்ரைலரை பார்த்தாவே தெரியும். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர். பயங்கர ரெஸ்பான்ஸ். சாங்ஸ் எல்லாம் செமையா இருக்கு. எல்லாருமே பேசுனாங்க. ஞானவேல் சார் அண்ட் அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருந்தது. அதை கண்டிப்பா டிவியில பார்க்கும்போது பாருங்க. வெரி ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ். யாராலுமே மறக்க முடியாது. உள்ள இருக்கிற அத்தனை பேருமே வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்தாங்க. அண்ட் ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம எல்லா ரசிகர்களுமே வந்து நல்லா கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட நான் 5 மணி நேரமா உள்ள இருக்கேன். கொஞ்சம் கூட போர் அடிக்கவே கிடையாது. பட் சப்போஸ் டு கோ, அதனால கிளம்புறேன். பட் வெரி சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட். படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. அனிருத் ப்ரோ வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து தலைவர் ஃபேன் அவரு. ஸோ சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்டா பார்க்கும்போதே ஒன்று தெரியும்ல நம்மளுக்கு, அதை கேட்கறேன். தெரியல ப்ரோ. ராணா ப்ரோ இருக்காரு, மேபி அவருக்கு ஒரு லீட் ரோல் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தாரு, நானும் மஞ்சு வாரியரும் காமெடி சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், அவங்க நல்லா இருந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. தலைவன் சாக்கு சொல்லவே வேணாம், நல்லா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் மஞ்சு வாரியர் வந்திருந்தாங்க. அபிராமி அண்ட் துஷாரா அண்ட் ரோஹிணி மேடம் வந்திருந்தாங்க. அண்ட் வெரி ஹம்பிள் மஞ்சு வாரியர் ரொம்ப அழகா பேசினாங்க. தமிழ்ல ரொம்ப நீடான தமிழ்ல பேசினாங்க. அண்ட் துஷாராவும் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. எல்லாருக்குமே நல்ல ஸ்டேஜ்ல வந்துட்டு பேசுறதுக்கான சான்சஸ் இருந்தது. ஸோ எல்லாமே சூப்பரா இருந்தது. மஞ்சு வாரியர் வந்து நான் நிறைய சீன் அதான் சொன்னேன். டீசர் வந்துருச்சு. அவங்க சொன்னது எப்படி இருக்குன்னா, ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஒரு மாசான இன்ட்ரடக்ஷன், ஒரு மாசான சீன் தான். ஸோ ஒரு மறுபடியும் நம்ம வந்து ஒரு தெருக்கி விடுற மாதிரி ஒரு மாச தியேட்டர்ல பார்க்கலாம். டீசர் ஒரு தடவை போட்டாங்க, எல்லாரும் கேட்க 2 தடவை போட்டாங்க. ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் ஆனா சூப்பரா இருந்தது டீசர். கண்டிப்பா இந்நேரத்துக்கு மில்லியன் வியூஸ் போயிருந்திருக்கும். ஸோ ட்ரெய்லருக்காகவும் வெயிட் பண்றேன், மூவிக்காகவும். ஸோ தேங்க்யூ. செம்மையா இருந்ததுன்னு சொல்றேன். சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செம்மையா இருந்தது. அனிருத் சார் பாடினது எப்படி ரொம்ப உற்சாகமா இருந்தது. ஒரு டீசர் ஒன்று போட்டிருந்தாங்க, அதுல ரஜினி சார் எப்படி பார்க்க ரஜினி சார் பார்க்கும்போது பழையது பாக்குற மாதிரி செம்மையா இருந்தது. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். சாங் செம்மையா இருந்தது. செம்மையா இருந்தது. ஸ்டெப்லாம் சூப்பரா போட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது சூப்பரா இருந்தது. ஒரே இதுல செம்மையா எங்களை மீறி நாங்களே டான்ஸ் ஆடணும்னா பாத்துக்கோங்க. ட்ரையல் பார்த்தோம். படம் பார்த்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்.